என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த குரூப் 4 நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வெளியிருந்திருக்கு. ஒரு புக்லெட் லெவலுக்கு இருக்குது நோட்டிபிகேஷன். இதுல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது அப்ளிகேஷன் என்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் போடலாம், எக்ஸாம் என்னைக்கு, என்ன படிச்சிருக்கணும் மினிமம், ஏஜ் என்ன, இது நிறைய பேர் குழப்பம் இருக்கும் ஏஜ் லிமிட்டு, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் என்ன, சிலபஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக வெறும் 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 25/4/2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. இன்னிலிருந்தே நீங்கள் அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆரம்பிச்சவங்க அடுத்த மாசம் 24/5/2025 வரைக்கும் நீங்க தாராளமா அப்ளிகேஷன் போடலாம். என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, முதல்லையும் போடாதீங்க, கடைசிலையும் போடாதீங்க, மிடில் ஒரு நல்ல நாளா பார்த்து போட்டுருங்க. அதான் சூப்பரா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். ரைட்டு. இதுல நான் போட்டு வரும்போது கொஞ்சம் எரர், அதாவது தப்பு வந்துருச்சு, ஏதோ கொஞ்சம் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா அதுக்குன்னு கொஞ்சம் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 29/5/2025 இருந்து 31/5/2025 வரைக்கும் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்ளிகேஷன்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் கரெக்டாக போட்டுருங்க, அதான் பெஸ்ட்டு, ப்ரெஷரே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம் என்னைக்கு சார் அப்படின்னு கேட்டால் 12/7/2025 அன்னைக்கு சனிக்கிழமை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாலாம் ஞாயிற்றுக்கிழமை தானே வைப்பாங்க. இப்போ என்ன சனிக்கிழமைனா, இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லாம் சனிக்கிழமை தான் வைக்கிறாங்க. மோஸ்ட்லி கொரோனாவுக்கு அப்புறமே இப்படி தான் இருக்குது. ரைட், விடுங்க, என்னைக்கு வச்சா என்ன, நமக்கு தேவை நல்லது நடந்தால் போதும். ஓகே, இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய போஸ்டிங் இருக்குது. இந்த விஏஓன்னு எடுத்துக்கிட்டா 215, ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1621. இதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3935. என்னங்க இது, வெறும் 3935 எங்கே பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இது கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு முன்னாடி வருஷத்தெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வாட்டி 10,000 இருக்கும், 9,000 இருக்கும், 8,000 இருக்கும். போன வாட்டி கூட 6,000 7,000 இருந்துச்சு. இந்த வாட்டி வெறும் 4,000 கூட இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 500 இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, கவுன்சிலிங்கு, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 4,000 இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 பேர் கூட போஸ்டிங் போடுவாங்க. பொதுவாக இப்படி தான் நடக்கும். அவன் காமிக்கத்தை விட ஒரு 2,000 3,000 அதிகரித்து தான் போடுவாங்க. ஸோ இப்போ இதில் 4,000னா கண்டிப்பாக 6,000 7,000 கண்டிப்பாக இருக்கும். தைரியமாக இருங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு தான் ஒரு வேலை, அந்த ஒரு வேலை இங்கே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது எவ்வளோ இருந்தால் என்ன, 4,000 இருந்தால் என்ன, 7,000 இருந்தால் என்ன, ஒரே ஒரு வேலை தானே உங்களுக்கு வேணும். அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறங்க, டைம் கிடையாது. ரைட்டுங்க. சரி, ஆமாம், இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் குரூப் 4க்கு அப்படின்னு கேட்டால் மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுங்க. ஓகே, நீங்கள் 10th படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டேன், அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன? ஒரு குறிப்பிட்ட வேலைகளுக்கு, இந்த விஏஓ போன்ற வேலைகளுக்கு மினிமம் 18 இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தெளிவாக சொல்கிறேன். மீதி போஸ்டிங்க்கு எல்லாருக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் மாதிரியான போஸ்டிங்க்கு எல்லாத்துக்கும் மினிமம் உங்களுக்கு ஒரு 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடடா, எனக்கு ஏஜ் அதுக்கு மேலே 35 ஆகுதே, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருங்க, மேலே எதுவுமே படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு மினிமம் நமக்கு இது கிடையாது. அதாவது இப்போது எல்லா வேலைக்கும் 21 வயசு இருக்கணும், அதுக்கப்புறம் 32 வயசு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் நான் இந்த ப்ரியாரிட்டிலாம் சொல்லலை. அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இருக்கீங்க, ஊனமுற்றோராக இருக்கீங்க, மற்ற ப்ரியாரிட்டியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா. வெறும் 10th மட்டும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, வேறு எதுவுமே படிக்கலை அப்படின்னா, அதாவது 32 வயசு வரைக்கும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. நான் ப்ரியாரிட்டிலாம் சொல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. இல்லை சார், நான் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன் அப்படின்னா, ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை.
59 வயசு ஆனாலும் தாராளமாக எழுதலாம். நான் ஜாதிகளோ வேற எந்த ப்ரியாரிட்டியும் சொல்லல, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பிசி எம்பிசி அதெல்லாம் நான் கேட்கல, எஸ்சி எஸ்டி அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா தாராளமாக 59 வயசு வரைக்கும் எழுதலாம், 60 வயசு கூட எழுதலாம்னு கூட போட்டு வச்சுருப்பாங்க, லிமிட்டு கிடையாது. சரிங்களா? புரிஞ்சிருச்சிங்களா? 10th படிச்சிருந்தா மட்டும்தான், வேற எதுவுமே படிக்கல சார் அப்படின்றவங்க மட்டும்தான் நீங்கள் ஏஜ் லிமிட்டை போய் பார்க்கணும். நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டேன்னா நீங்கள் ஏஜ் லிமிட்டே பார்க்க வேணாம், போயிட்டு குரூப் ஒரு அப்ளை பண்ணிட்டு வாங்க. வேலைக்கு போகும்போது எந்த போஸ்டிங் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்களோ அதில் போயிடுங்க, அவ்வளோதாங்க. புரிஞ்சிடுச்சா? புரியுதுப்பா, அடடா ஈஸி இல்லை? ரைட்டு, ஓகே. அதுக்கு அடுத்தது இதுக்கான சிலபஸ் என்ன, இதுதாங்க முக்கியம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பொது தமிழ்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி 52 தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இலக்கணம், இலக்கியம், உரைநடை, அதாவது தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு படிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க பொது தமிழில் 100 கேள்விக்கு. ஆனால் இப்போது முழுக்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ன்னு எடுத்துக்கிட்டா இலக்கணம்னு சொல்லிட்டு இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அந்த மாதிரி கொஞ்சம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் யூனிட் 1ல் இருக்கிற டாபிக் கவர் பண்ணிட்டீங்கன்னா 25 கேள்வி இதில் கேட்குறாங்க, அவ்வளோதான். 25 கேள்விக்கு மேலே கேட்க மாட்டாங்க. சூப்பரில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ மார்க் கேட்போம், எவ்வளோ கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூனிட் 2ன்னு எடுத்துக்கிட்டா 15 கேள்வி, யூனிட் 3ன்னு எடுத்துக்கிட்டா 15 கேள்வி, அதுக்கப்புறம் யூனிட் 4ன்னு எடுத்துக்கிட்டா 10 கேள்வி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 எடுத்துக்கிட்டா 15 கேள்வி, யூனிட் 6 வந்து வெறும் 5 கேள்வி தான், பிறமொழி சொற்கள். யூனிட் 7 எடுத்துக்கிட்டா 15 கேள்வி, மொத்தம் 100 கேள்விகள் கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 7ல் தான் இந்த இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிலபஸ் படித்தவங்களுக்கு இந்த யூனிட் 7 மட்டும்தான் பர்ஃபெக்டாக கவர் ஆகிருக்கும், மீதி எல்லாமே இலக்கணத்தை சார்ந்து தான் கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? ஓகே. இதில் 100 கேள்வி கேட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பொது அறிவு பகுதி, இதுவும் 10ஆம் வகுப்பு தரம், எல்லாமே 10ஆம் வகுப்பு தரம் தான். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேருக்கு தனியாக இருக்கும், அப்புறம் வரலாறுக்கு தனியாக இருக்கும், அறிவியலுக்கு தனியாக இருக்கும், புவியியலுக்கு தனியாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சுருக்கிட்டாங்க. அதாவது இப்போ அறிவியல்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி 15 கேள்வி 20 கேள்வி கூட கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அறிவியலில் வெறும் 5 கேள்வி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அறிவியல் வரலனா கூட படிக்க வேணாம், 5 கொஷின் தானே அப்படின்ற மாதிரி தாட்டு கூட இருக்கும். உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்ல. அடுத்தது புவியியல் எடுத்துக்கிட்டா வெறும் 5 கேள்வி தான் கேட்போம். அதுக்கப்புறம் இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், முன்ன வந்து வரலாறுக்கு தனியாக ஐஎன்சிக்கு தனியாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ எல்லாம் 2 சேர்த்து வெறும் 10 கேள்வி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய ஆட்சியல், அதில் 15 கேள்விகள் கேட்போம்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டின் வறட்சி நிர்வாகத்தையும் சேர்த்து ஒரே யூனிட்டாக வச்சு 20 கேள்விகள் கேட்க போகிறாங்களாங்க. சூப்பருங்க, தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் 20 கேள்விகள் கேட்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி யூனிட் 8ன்னு இருந்துச்சுல்ல, அதை தான் தூக்கின்னு வந்து யூனிட் 6ல் வச்சுருக்காங்க. சூப்பர். அதுக்கு அடுத்ததா மேக்ஸுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. மொத்தம் 25 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து கிட்டத்தட்ட 15 தாங்க கேட்பாங்களாம். ஏன் சார்? அதாவது திறனறிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுருக்குதல், விழுக்காடு, எல்சிஎம், HCF, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, அப்புறம் அளவியல், டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாம் புக்கில் இருக்குமா? இதில் வெறும் 15 கணக்கு தான் கேட்பாங்களாங்க. 15 கொஷின் தான். மீதி 10 கொஷின் ரீசனிங்லேருந்து கேட்பாங்களாம். தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண் வரிசை அப்படின்னு புத்தகத்தை தாண்டி 10 கணக்குகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 100 + 100 200 கேள்விகள் வரப்போகுதுங்க. இதில் நான் இப்பயே சொல்லிடுறேன் பாருங்களேன், உங்கள் டார்கெட்டை 175லேருந்து 180 வைங்க. 175லேருந்து 180 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா
உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. ஜென்ரல் இங்கிலீஷுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நம்ம வந்து மார்க் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர் எப்போ வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ போர் வந்துருச்சு. நான் பொது தமிழில் ஒரு 5000 கேள்விகள், பொது அறிவியலில் ஒரு 5000 கொஷின்ஸு, ப்ளஸ் மேக்ஸில் ஒரு 500 கொஷின், 10,500 கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதுங்க, கிட்டத்தட்ட அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டீமை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதற்கான ஷெடியூல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். நோட்ஸும் கொடுக்குறோம், டெஸ்ட்டும் வைக்கிறோம். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. கண்டிப்பாக நான் எல்லா தகவலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குழப்பம் இருக்காது. மற்றதெல்லாம் போய் பார்க்க வேணாங்க. நமக்கு தேவை என்ன, என் அப்ளிகேஷன் என்றைக்கு போடணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் என்னைக்கு, சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏஜ் லிமிட்டு டிகிரி முடிச்சிருந்தா இல்லை, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முடிஞ்சிச்சு. போய் படிங்க, போங்க போங்க. மற்றவங்களாம் என்னென்னா பேச மாட்டோம். போங்க போங்க போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.